எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் பிரபாத் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்டில் 1 கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க. சரிங்களா? சரியா இந்த வீட்டுக்கு 1 கிலோமீட்ரு. இது அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கருங்கல்பட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு 769 சதுர அடி இடம். 2 மாடிங்க. 2 மாடியில் பில்டிங் பார்த்தீங்கன்னா 1538. சரிங்களா? இது வந்து பில்டிங். இந்த பில்டிங் கீழே இருக்கிற மாதிரியே மேலே ஒரு மாடி இருக்குங்க. அது 3வது மாடி மொட்டை மாடிங்க. ஓகேங்களா? ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு. இப்படி கீழே எப்படி இருக்கோ இதே மாதிரி மேலே ஒரு மாடிங்க, அதுக்கு மேலே மொட்டை மாடிங்க. இதுக்கு வந்து போர் கிடையாதுங்க, நல்ல தண்ணி மட்டும்தாங்க. பில்டிங் கட்டி ஒரு 6-7 வருஷம் ஆகுதுங்க. கொஞ்சம் நியூ பில்டிங் கிடையாதுங்க, யூஸ் பண்ண பில்டிங் தாங்க. ஆனால் பில்டிங் நல்லா இருக்குங்க. எல்லாமே பாருங்கள் சொந்த யூஸுக்காக இதில் வந்து அவங்க பண்ணாங்க. இப்போ தேவை அதனால் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கருங்கல்பட்டியில் இந்த ரேட்டுக்கு வீடு இப்போ இல்லைங்க. வடக்கு திசையில் 2 மாடிங்க. நல்ல ஒரு போன ரோடு பாயிண்ட் 25 அடி ரோடு அகலங்க. 25 அடி ரோடு அகலம். வீட்டு வாசலில் ஆட்டோவில் வந்துட்டு போகிற அளவுக்கு அற்புதமான ஒரு சொத்துங்க. கருங்கல்பட்டியில் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. கிடச்சிருக்கு. என்கொயரி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு கால் பண்ணிங்கன்னா சாவி என்னுடைய வீட்டில் தான் இருக்குது, நான் வந்தால் திறந்து காமிச்சிடலாம். அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். என்கொயரி பண்ணுறதுட்டு தேவையில்லாமல் நீங்கள் தான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கூப்பிடுங்க, நான் வந்து திறந்து காட்டுறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் பேசிக்கலாங்க. பில்டிங் கட்டி ஒரு 6-7 வருஷம் தாங்க ஆகுது. சரிங்களா? கொஞ்சம் பழைய பில்டிங் தான். ஆனால் வந்து ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்காங்க. வடக்கு திசை கருங்கல்பட்டியில் 25 அடி ரோடு வசதி கொண்ட இடங்க. சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான சொத்துங்க.